மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பின்னங்கள், ஃப்ராக்ஷன்ஸ். அதான் மாடல் 1ல் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் நம்பர் 3/2, 5/4, 7/8, 5/4. இது பார்த்தீங்கன்னா 3/2, 5/4, 7/8, 5/4 மிகப்பெரிய எண் எது? ஆப்ஷன் ஏ 5/4, ஆப்ஷன் பி 7/8, ஆப்ஷன் சி 4/5, ஆப்ஷன் டி 3/2. இது ஷார்ட்கட்டில் போட போகிறோம். எப்படி? 3/2 அப்புறம் 5/4 ரெண்டையும் முதல் ரெண்டையும் எடுத்துக்கலாம். அப்போது 4 × 3, 3 4 12, அப்புறம் 2 × 5 10. இது ரெண்டில் 12 பெருசா 10 பெருசா? 12 பெருசு. தட் இஸ் பெரியது 12, பிக் நம்பர். அப்போ 3/2 அதுக்குரிய ஃப்ராக்ஷன் என்ன? 3/2. 3/2 பெரியது, பிக். அடுத்த ரெண்டு எடுத்துக்கணும். 7/8, 5/4. 4 × 7 28. அதே மாதிரி 8 × 5 40. 28 பெருசா 40 பெருசா பார்க்கணும். இதில் எது பெருசு? 40. 40 பெரியது, பிக். அப்போ அதுக்குரிய பின்ன என்ன? 5/4 பெரியது, பிக் நம்பர். இப்போ இது ரெண்டையும் எடுத்து கண்டுபிடிக்கணும். 3/2 and 5/4. அப்போ 3 12. அதே மாதிரி 2 5 10. இது ரெண்டில் எது பெருசு? 12 பெருசா 10 பெருசா? 12 பெரியது, பிக் நம்பர். அப்போ 3/2 இது பெருசு, பிக் நம்பர். அப்போ ஆன்சர் இஸ் பி. 3/2 is the answer. Find the biggest number. 9/4, 4/5, 3/4, 1/2. 9 × 10, 4 × 5, 3 × 4, 1 × 2 மிகப்பெரிய எண் எது? அப்போ ஆப்ஷன் ஏ 9/10, ஆப்ஷன் பி 4/5, ஆப்ஷன் சி 3/4, ஆப்ஷன் டி 1/2. இப்போ முதல் ரெண்டு எடுத்துக்கணும். 9/10 4/5. அப்போது 9 × 4 9 36. 4/5 4 பைத்து 40. இதில் மிஸ்டேக் இருக்குது இந்த கணக்கு. சரி, அடுத்த கணக்கு போகும். ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் நம்பர். 2/3, 5/6, 7/12, 3/4. 2/3, 5/6, 7/12, 3/4 மிகப்பெரிய எண் எது? ஆப்ஷன் ஏ 7/12, ஆப்ஷன் பி 2/3, ஆப்ஷன் சி 5/6, ஆப்ஷன் டி 3/4. இப்போ முதல் ரெண்டு நம்பரை எடுத்துக்கணும். 2/3, 5/6. அப்போது 6 × 2, 6 2 12, 3 × 5 15. 12 பெருசா 15 பெருசான்னு பார்க்கணும். 15 பெரிய நம்பர், பிக் நம்பர். அப்போ அதுக்குரிய ஃப்ராக்ஷன் 5/6 பெரியது, பிக். அடுத்த ரெண்டு எடுத்துக்கணும். 7/12, 3,4. இப்போ 4 × 7, 7 தாங்க 28. அதே மாதிரி 12 × 3 36. 28 பெருசா 36 பெருசா? 36 பெருசு, பெரியது, பிக் நம்பர். அப்போ அதுக்குரிய ஃப்ராக்ஷன் 3/4. இப்போ இது ரெண்டுக்கும் எது பெருசுன்னு பார்ப்போம். 5/6, 3/4. அப்போது 4 × 5, 4 5 20. 6 × 3 18. 20 பெருசா 18 பெருசா? 20 பெருசு. அதனால் பிக்கஸ்ட் நம்பர் 20. அப்போது அதுக்குரிய ஃப்ராக்ஷன் 5/6 பெரியது. அப்போ டோட்டலாக ஆப்ஷன் சி 5/6 பெரியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் நம்பர். 3/4, 3/8, 3/5, 3/10. 3/4, 3/8, 3/5, 3/10 மிகப்பெரிய எண் யாது? ஆப்ஷன் ஏ 3/4, ஆப்ஷன் பி 3/8, ஆப்ஷன் சி 3/5, ஆப்ஷன் டி 3/10. இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ஸ் ஆர் சேம். நியூமரேட்டர் கூட சமமாக இருக்குது. அதாவது தொகுதியில் எண்கள் சமமாக உள்ளது. அப்போது அந்த ஃப்ராக்ஷன் வில் தி ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர். அதாவது மிகச்சிறிய பகுதியை டினாமினேட்டருடைய பின்னமே மிகப்பெரிய பின்னம். அப்போது நியூமரேட்டர் பண்ணால் எல்லாமே 3 3 3 இருக்குது. அப்போது கிரேட்டஸ்ட் நம்பர் இதில் இது
கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 4 மிகச்சிறிய பகுதி. ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர். பெரிய பின்னம். பெரிய பின்னம் எதுன்னு கேட்டாக்கா அதான் 3/4. அப்போ ஆன்சர் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் நம்பர். 1/3, 1/5, 1/2, 1/6. 1/3, 1/5, 1/2, 1/6. மிக பெரிய எண் எது? ஆப்ஷன் ஏ 1/5, ஆப்ஷன் பி 1/6, ஆப்ஷன் சி 1/2, ஆப்ஷன் டி 1/3. இதில் பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது நியூமரேட்டர் பார் சேம், தொகுதியில் உள்ள எண்கள் எல்லாம் சமமாக இருக்குது. அப்போது த ஃப்ராக்ஷன் வித் தி ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர், சின்ன டினாமினேட்டர் எது இருக்குதோ அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். இதில் சின்ன டினாமினேட்டர் என்ன? 2. அப்போ அதுக்குரிய பின்னம் என்ன? 1/2. தேர்ஃபோர், அதாவது நியூமரேட்டர் தொகுதி பூரா ஒன்றாக இருக்குது. கிரேட்டஸ்ட் நம்பர் தான் மிகப்பெரிய எண், சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். அப்போ 1/2. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் நம்பர். 3/7, 1/7, 5/7, 2/7. 3/7, 1/7, 5/7, 2/7. மிகப்பெரிய எண் எது? ஆப்ஷன் ஏ 2/7, ஆப்ஷன் பி 5/7, ஆப்ஷன் சி 3/7, ஆப்ஷன் டி 1/7. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா அதில் எல்லாம் நியூமரேட்டர் சேமாக இருந்துச்சு. இதில் பூரா டினாமினேட்டர் இஸ் சேம். பகுதியில் கீழே இருக்கிற எண்கள் பூரா சமமாக இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷன் வித் தி லார்ஜஸ்ட் நியூமரேட்டர் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர். மிகப்பெரிய தொகுதியை உடைய பின்னமே மிகப்பெரியது. இதில் கீழே பூரா என்ன இருக்குது? 7 இருக்குது. அதுக்குரிய கிரேட்டஸ்ட் நம்பர் மிகப்பெரிய பின்னமே மிகப்பெரிய எண். அப்போ 5 தான். இதில் 3, 1, 5, 2. அப்போ 5 தான் மிகப்பெரிய எண். அப்போ 5/7. ஆன்சர் இஸ் பி. அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும். நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த பண உதவியை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் ஆப்ஸை கொடுத்துக்கிறோம். அந்த ஆப்பை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.